காயங்கள் இல்லாம காலம் நம்மளுக்கு எதையுமே கத்துக் குடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி நாங்க காயப்பட்டதுக்கப்புறம் எங்க லைஃப் ஸ்டைல எந்த மாதிரி மாத்திக்கிட்டோம் அப்படின்னு தாங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து 7 மணி வரைக்கும் நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு, என்ன வேணுமோ ஆசைப்பட்டத வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பாட்டுல என்னோட பழக்கவழக்கங்கள நான் மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யோசிக்கிறப்போ, சாப்பாடு மட்டும் நம்ம ஹெல்தியா சாப்பிட்டா பத்தாது. அத தாண்டி நம்மளுக்கு வந்து உடம்புக்குன்னு ஒரு எக்ஸர்சைஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக, இப்போ ஒரு கொஞ்ச நாளா வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றோம். ஆனா ஸ்கூல் வந்து ஃபுல் டே இருக்குது அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம ஒரு 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சோம் அப்படின்னா, நம்ம கஷ்டம் இல்லாம சமாளிச்சிரலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எப்படின்னு தெரியல. போக போக நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு டே வந்து நம்மளுக்கு காலையில 5 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அந்த டைம்க்கே நல்லா விடிஞ்சிருச்சு. 2 ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு, அதுக்கப்புறம் பார்க்ல வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படிங்கிறதுனால கை, கால் வந்து வணங்கவே இல்ல. இருந்தாலும் பரவால்ல நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரமா பண்ணிட்டுருக்கோம். நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ ஹாஃப் டே ஸ்கூலுங்கிறனால லஞ்ச் செய்ற வேலை இல்ல. அதனால இந்த மாரிலாம் பண்ண முடியுது. ஆனா ரெகுலரா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு போய் லஞ்ச் செஞ்சு குடுத்து விட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். 5 மணிக்குங்கிறத நம்ம ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அந்த 1 மணி நேரம் தூக்கத்த பெருசா எடுக்க மாட்டோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் எந்திரிக்கும்போது, பண்ணும்போது எல்லாமே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது. ஒரு 4 நாள் போக போக ஓரளவுக்கு பழகிருச்சு. நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறத விட, இப்ப வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்குமே ஃபர்ஸ்ட்டு இருந்தது. ஆனா வந்ததுக்கப்புறம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் வருமுன் காப்பதே ரொம்ப நல்லது. நீங்களும் உங்க லைஃப் வந்து ஹெல்த்தியா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 1 ஹவர் முன்னாடி எந்திரிச்சு உங்களோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நல்லது, உங்க கூட இருக்கவங்களுக்கும் நல்லது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம குடும்பம் நல்லாருக்கும். நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறதுல எந்த தப்புமே இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி கடையல், அதுக்கப்புறம் தோசை தாங்க. நாங்க பார்க்லேருந்து வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. அதனால கடகடன்னு ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சு ஸ்கூல் தாட்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இனிமேல் தான் மதியானத்துக்கான வேலைய பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.